இதில் வந்து இந்த இன்ஸ்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சென்று சேரும் இடம் இதுதான். உங்களுக்கு என்ன தேவை? மைத்ரா வெல்த்தோட அந்த ஐடி வேணும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம், எங்கே போகும்? இன்ஸ்டா ஆப்ஷனோட சைட் வந்து லோட் ஆகி அதில் லாகின் வித் வெவ்வேறு ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸில் மைத்ரா வெல்த்தை நம்ம சூஸ் பண்ணி அதை லாகின் பண்ணால் அதில் வந்து ஒரு ஏபிஐ கீ கேட்கும். அந்த ஏபிஐ கோடு வந்து நீங்கள் இந்த இப்போ இதில் இருக்கு இல்லையா, இப்போ மைத்ரா வெல்த் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா வருதுங்களா? இப்போ வந்து கிளையண்ட் ஐடி நான் என்ன பண்ணுறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டா தான் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ MD 0109 இது என்னோட ஐடி. இது வந்து ஒரு ஏபிஐ கீ கேட்குது. அந்த ஏபிஐ கோடு நான் எடுக்கிறேன். என்னோட நெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் ஏபிஐ சீக்ரெட் கோடு. இந்த ஏபிஐ சீக்ரெட் கோடு வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணால் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கொண்டு வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி லாகின் அப்படின்னு கொடுத்தோம்னா லாகின் ஆகும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். அன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ஸோட பேசிக் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஃபியூச்சர்ஸுக்கும் ஆப்ஷன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஆப்ஷன்ஸில் இருக்குல்ல அந்த ரெண்டு வகையான என்ன சொல்கிறது, மெயின் ஆப்ஷன்ஸ், அதாவது கால் என்ட்ரி, புட் என்ட்ரி. புட் என்ட்ரியில் எப்போ போகணும், கால் என்ட்ரியில் எப்போ போகணும், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தெரிஞ்சதா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு நான் சொன்னேன், இதை கொஞ்சம் நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்தா தான் இதோட உண்மையான நான் சொல்ல வர்றது புரியும், இது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றது புரியும். இன்ஸ்டா ஆப்ஷன்ன்றது எப்படி சொல்றது, ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பைனாக்குலர் இல்லாட்டினா ஒரு டெலஸ்கோப், அந்த மாதிரி. இப்போ வானத்தில் இருக்கிற எத்தனையோ கோள்கள் இருக்கும், அதை நம்ம இங்கேருந்து பார்க்கல புள்ளி மாதிரி தான் தெரியும். பட் ஒரு டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது அதோட ஆக்சுவல் வியூ என்னன்னு கிடைக்கும். அதாவது அது என்ன கலர், அதை சுற்றி எப்படி இருக்குது, ரிங்ஸ் இருக்கா, அது என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் தெரியும். நம்ம சில சமயம் வந்து இதெல்லாம் ஸ்டார்ன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது ஸ்டாராக இருக்காது, அது வந்து ஒரு பிளானட்டாக இருக்கும். நம்ம பிளானட்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அது பார்த்தா ஒரு டிப்பிக்கல் ஸ்டார், ஒரு சன் அப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அது நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் தான் கொடுக்குமே ஒழிய ஒரு ஆழமான புரிதலை கொண்டு வர. அப்போ ஆழமான ஒரு புரிதல் கொண்டு வரணும் வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு கருவி தேவைப்படுது. நமக்கு அடிப்படை புரிதலுக்கு நமக்கான இயல்பான இந்த அறிவு போதுமானது அளவுக்கு இருக்கு. நம்ம என்ன சொல்றது, நாமளே போய் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்றதுன்றது நம்மளுடைய வெறும் கண்ணால வானத்தை பார்த்து ஒரு அனுமானத்துக்கு அதாவது வர்றது. இந்த டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிரகங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க.
அந்த நட்சத்திரங்களோட கூட்டத்துக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ராசிகளா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கான்சலேஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த கான்சலேஷன் பத்தியான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வந்து டெலஸ்கோப் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படின்றதும் ஒரு நட்சத்திர கூட்டம் தான். இதுலயும் ஒரே புள்ளியில ஒரே நேர்கோட்டுல இருக்குந்தா அந்த நாள் மிக அற்புதமான நாள், அது அற்புதமான நேரம், அந்த நாள்ல இது நடக்கும் அது நடக்கும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லயும் வந்து சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அது எல்லாம் ஒரு புள்ளியில அப்படி கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகுற இடம் தான் வந்து இந்த லாங் பில்டப் அப்படின்ற இடம். இதுல என்னெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாளோட டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட், பை கான்ட்ராக்டா இருக்கலாம் இல்லை செல் கான்ட்ராக்டா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஷேர்ல எவ்வளவு இருக்கோ அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது வந்து பாசிட்டிவா இருக்கணும், அதாவது வாங்குறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து முந்தின நாளை விட எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. இப்ப வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏசிசி இந்த சிமெண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ், அம்புஜா சிமெண்ட் கம்பெனி, இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஓஐ அப்படின்றது 41.56 லேக்ஸ், இப்போ வந்து 42.27 லேக்ஸ். அப்போ அதை விட எவ்வளவு கூடி இருக்கு? 1.71. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி 2 ட்ரேடிங் டேஸ் போயிருக்கு. அந்த ட்ரேடிங் டேஸ்ல முந்தா நாள் ஓடின ட்ரேடிங்ஸை விட நேற்று போன ட்ரேடிங்ஸ் வந்து பாசிட்டிவா, அதாவது இன்னும் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடுது. அப்போ இன்னைக்கு கூடும் அப்படின்றது ஒரு சைடு. இது வந்து ஒரு பாயிண்ட். இன்னைக்கு மார்க்கெட்டு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை விட எந்த அளவுக்கு ஏறி இருக்கு? ப்ரீவியஸ் க்ளோஸை விட 2683ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸ். எல்டிபி எவ்வளவு? 2690 கூடி இருக்கு. 0.27 கூடி இருக்கு. முதல் நாளை விட இன்னைக்கு கூடி இருக்கு. ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு லைன்ல வருது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் கூடி இருக்கு, ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை வாங்குறதுக்கு அதுக்கான வால்யூம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ட்ரேட்ல நாம ஒரு கால் ஆப்ஷன்ஸ் போக முடியும். அதே மாதிரி இன்னைக்கு என்னெல்லாம் போகுது அப்படின்றத ஒரு 7 இதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அடுத்ததை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தெரியும். இதுல வந்து இவன் வந்து ஆல்பாபெட்டிக்கல்ல பண்ணியிருக்கான். நம்ம இதை வந்து ஷார்டேஜ் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஷார்டேஜ் பண்றேன் அப்படின்னா இப்படி பண்றேன். அப்போ இன்னைக்கு எல்டிபி சேஞ்ச் அதிகமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா கிளென்மார்க். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறது எதுன்னு பார்த்தா அதுவும் கிளென்மார்க். தெரியுதுங்களா? இப்ப கிளென்மார்க் தான் வந்து டாப்ல இருக்கான். அப்ப நான் யார்கிட்ட போகணும், யாரை வாங்கணும்? கிளென்மார்க்கோட ஆப்ஷன்ஸை தான் நான் வாங்கணும். ஸோ அப்ப அவனை நான் இந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். இப்ப இவனுங்களை தூக்கி விடணும்ல, தூக்கி விட்டுருவோமா? இந்த பேஸ்கெட் எல்லாத்தையுமே அன்னைக்கு நடந்த கிளாஸ்ல நம்ம சேர்த்தது, அவனுங்களை தூக்கி விட்டுருவோம். இப்ப நம்ம புதுசா வரோம். கிளென்மார்க்கோட ஷேரு, அதுக்கடுத்து கிளென்மார்க்கோட பிப்ரவரி கான்ட்ராக்ட் ஃபியூச்சர், அடுத்த மாச கான்ட்ராக்ட் ஃபியூச்சரையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மாச கான்ட்ராக்ட் முடிய போகுது இல்ல. ஸோ அடுத்து இன்னும் 3 நாள்ல முடிய போகுது.
அதனால அதை தூக்கி விட்டுட்டு அதையும் ஆனால் அதை பார்த்துக்கணும். ஆனால் அதை என்ன சொல்றது, அதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்து கிளென்மார்க்கோட இப்போ 934 போய்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு பக்கத்தில் எதெல்லாம் இருக்குன்றதை பார்த்து அந்த கால் என்ட்ரி 110, 1010, 1020, 1030 ஏன்னா பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நான் சி தானே நான் போடுறேன். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து அவன் கான்ட்ராக்ட்லயே தானே லோ கான்ட்ராக்டையும் நான் பார்க்கணும்ல. ஒருவேளை அவன் இறங்குவான்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு 900 ரூபாய் கான்ட்ராக்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கிளென்மார்க் வந்துருச்சு. கிளென்மார்க்கோட ப்ரைஸ் என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் என்ன, கிளென்மார்க்கோட என்ன சொல்றது மார்ச்சோட ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன, மார்ச்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 941 ஓடுது. அப்போ 41 வரைக்கும் பிப்ரவரிக்குள்ள 41க்கு தொட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ கிளென்மார்க் வந்து இதோட ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000ல் வந்து ₹2.70 ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 1000ல் நான் வாங்குறதாவே நினச்சிக்கோமா, என்ன வருது என்ன வரும் பார்க்கலாம். அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளவு? 1000. குவான்டிட்டி 725. இப்போ 725 இன்ட்டு 2.65 அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வாங்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு ஆகும். அது ப்ளஸ் இந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் இதெல்லாமே சேரும். இதெல்லாம் சேர்த்தா நமக்கு அந்த கான்ட்ராக்டை நம்ம வாங்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட்னு கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது நம்ம இந்த பை கான்ட்ராக்ட்ல நம்ம போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து சும்மா ஆட் டு பேஸ்கெட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணலை, அக்கௌண்ட்ல வந்து நான் அமௌண்ட் போட்டு வைக்கல, சரிங்களா? ஏற்படும். ஆனால் இந்த கிளென்மார்க்ல 1000 இதில் நான் இன்னொன்று விட்டுட்டேன். இந்த அனலைஸ் ஒன்று இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏன் சூப்பரா இருக்கு அப்படின்னா அதோட லெக் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத இவங்க காட்டுறாங்க. காட்டும்போது அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அப்ப நம்ம எப்படி வாங்கலாம்? பாசிட்டிவா, அதாவது இந்த இடத்துல வாங்கினோம்னா மார்க்கெட் வந்து அப்படியே தானே ட்ரெண்ட் மாறும், புல்லிஷ்க்கு போகும். இப்போ வந்து நியூட்ரல்ல இருக்கான். ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறும். இப்போ புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு வச்சுக்கோமா, எனக்கு இது இந்த ட்ரெண்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்போ வந்து பைக்கால் இந்த ட்ரெண்ட்ல தான் நார்மலா இருக்கு. ஸோ இதை நான் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. இன்னும் கூட நடுவில் இறங்கிட்டு ஏறும் அப்படின்னா செல் புட்டு, பைக்கால் ஸ்ப்ரெட்னா அப்படியே இருக்கும் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ நான் இதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, கீழே இறங்கிட்டு ஏறும் அப்படின்றான். ஆனால் ஏற்கனவே வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா மேலே ஏறிட்டே தான் போய்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது அப்படின்னா மார்க்கெட்ல அந்த பர்டிகுலர் ஷேரு ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாம மேலே ஏறும்ட்டு வெயிட் பண்ண வேண்டியதில்லை, வாங்கி போட்டுடலாம். டைரக்டா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடலாம். நம்மளே ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குன்றத நம்ம எதிர்பார்த்து குத்த வச்சு உட்காரணும் அப்படின்னா அங்கன வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் கீழே விழுந்துகிட்டே இருக்கான்னு வச்சுக்குவோம். விழுந்துகிட்டே இருக்கான்,
திரும்ப மேலே ஏறுவான் அப்படின்னு போது அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கலாம். ஏன் இதே கிளென்மார்க் வச்சுக்கலாமா? இந்த கிளென்மார்க்ல நம்ம எங்கே ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ஏற்கனவே மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம விழுகிறது, அதாவது செல்லிங்ல வந்து நம்ம பண்ணணும். மார்க்கெட்டு கீழே விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங் போடுறதுக்கான பிளான்ல இந்த அனலைஸ் பண்ணி வைக்கணும். அதுல வந்து ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டிங் இங்கதான் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி செட் பண்றதுக்கான இடம். ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே மேல போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வாங்கணும். இன்னைக்கு காலையில 11:50 தான் ஆகுது, இன்னும் மேல போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகவே வேண்டாம். ஸ்ட்ரைட்டா உங்களுடைய அந்த புரோக்கரேஜோட போர்ட்டலுக்குள்ள போறீங்க, மைத்ரா உள்ள போறீங்க, அந்த ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்றீங்க, ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்றீங்க, ஒரு லாட்டு எவ்வளோ ஆகும் பார்க்குறீங்க, பை பண்றீங்க, அந்த டார்கெட் என்ன வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து அதை டார்கெட்டை செட் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒருவேளை உங்க உள் மனசு என்ன சொல்லுது, அது எப்படி 3 நாளா ஏறிக்கிட்டே இருப்பானா, இறங்கட்டும், இறங்குனா நான் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஷார்ட் போகலாம். அதாவது என்ன சொல்றது, ஸ்ட்ராட்டஜிஸ் செட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது என்னது? ஒருவேளை கிளென்மார்க்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த மாதிரி இறங்கணும். அதாவது ரொம்ப சாய்வா இறங்குனா இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படி நெட்டு குத்தா இப்படி மேல ஏறிக்கிட்டே போகுது, நெட்டு குத்தா இப்படியே விழுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிக்காம நடுவுல இந்த தியானத்துல சொல்லுவாங்கல்ல, மூச்சை பிடிச்சிட்டு, அதாவது மூச்சை உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுதான் இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். இது எப்படின்னா, மூச்சை உள்ள இழுத்துட்டு உடனே ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சமா எப்படி நீங்க இழுக்கிறீங்களோ அப்படியே ஹோல்ட் பண்ணாம ரிலீஸ் பண்றதுக்கு பேரு இந்த ஷார்ட் ஸ்ட்ராடில் அப்படின்னு பேரு. இது எப்படி தெரியுங்களா? அயன் பட்டர்ஃப்ளை. அதாவது இந்த நாய் மாதிரி இழைக்கணும் அப்படின்னு. அதாவது நாக்க தொங்கப்பட்டு அப்படின்ட்டு இழுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வேகமா பிரீத் பண்ணிட்டு வேகமா விடணும், மூச்சை விடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மார்க்கெட்ல இருக்கும். வேகமா ஏறும், திடீர்னு அதே வேகத்துக்கு இறங்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தெரியுது அப்படின்னா இந்த அயன் பட்டர்ஃப்ளை, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க செலக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்க. ஏறுற வேகம் வந்து அன்யூசுவலா இருக்கு, இதே வேகத்துக்கு இறங்குவான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு நீங்க இதை போட்டு விட்டுறணும். இதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்கு. இவன் என்னன்னா வேகமா ஏறுவான், ஆனால் கொஞ்ச நேரம் மேலேயே நிற்கும். நின்றுட்டு திரும்ப மேல இருந்து கீழே இறங்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சி நிற்கிறதா இருந்தா அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். கொஞ்ச நேரம் மட்டும் மூச்சை பிடிச்சிட்டு நிக்குது அப்படின்னா அது வந்து அயன் கண்டார். இதுதாங்க இந்த இது. ஆனால் இது எப்ப போகணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். முன்னாடியே நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். அதாவது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா, இவன் மேலே ஏறிக்கிட்டே போறான், ஆனா அவன் வந்து ஏறுற அளவுக்கு ஒர்த் இல்லை, இவன் கண்டிப்பா கீழே விழுவான் அப்படின்ட்டு நீங்க யோசனை இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணணும். அதே மாதிரி புல்லி ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து எப்படின்னா ரிவர்ஸ், அதாவது கீழே போய்கிட்டே இருக்கான். எப்படி இருக்கு? கீழே போய்கிட்டே இருக்கு, இவன் திரும்ப மேலே ஏறினானா டப்புன்னு ஆர்டர் போட்டு பை ஆர்டர் போடு அப்படின்னு அர்த்தம். அதுலேயே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது இது வந்து எப்படியான ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியுதுங்களா? அதாவது ரொம்ப ஃப்ளாட்டா போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஷேர் வந்து மேலையும் ஏறக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏறணும்,
அப்படியான ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கு அப்படின்னா அதுல இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி என்ன பண்றாங்க அப்படின்னா நடுவுலயே போயிட்டு இருக்கும். எனக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐடிசி தான் ஞாபகத்துக்கு வருது. அவன் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க, மேலையும் ஏறாது கீழே இறங்காது. ஏன்டா ஏற மாட்டேங்கிற தெரியாது, ஏன்டா இறங்க மாட்டேங்கிற அதுவும் தெரியாது. அது அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட சில சமயம் நம்மளாம் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும். 6 மாசம் 1 வருஷம்னா அப்படியே பிளாட்டா போய்கிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ஏறும். ஏறுனா ஒரு ஏத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஏன் அப்படின்னா ஐடிசின்றது ஒரு பெரிய மேசிவ் என்ன சொல்றது எஃப்எம்சிஜி குரூப். அவன் ஹோட்டல்ஸும் நடத்துறான், என்ன சொல்றது கன்சியூமர் கூட்ஸும், கன்சியூமர் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், சிகரெட்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றான். அவனும் ஒரு எஃப்ஐஐ நிறைய இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி. அப்ப எஃப்ஐஐ எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு அப்படியே 6 மாசம் கிடையா கிடப்பானுங்க. ஒரு சமயம் டக்குன்னு ஏறும்போது அப்புறம் மேல வந்துட்டு வித்துருவானுங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் இந்த பை கால் ஸ்ட்ராட்டஜிஸை போட்டு விட்டோம்னா அப்படியே தானே ஃபிளாட்டா இருக்கிற கம்பெனி மேலே ஏறிச்சு அப்படின்னா பை கால். இதே தானே மேலே ஏறிக்கிட்டே இருக்கிற கம்பெனி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிளாட்டா போகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் புட்டு. இது ஃபிளாட்டா தான் ஏறி போயிட்டு இருக்கு, ஆனா யூசுவல் அந்த புக் வேல்யூட கொஞ்சம் கீழே இருக்கு, இல்லாட்டினா சம் வாட் ரெகுலர் விட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சேட் பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல ஒரு பைக்காலை போட்டு விட்டுருவாங்க. இது வந்து புல் புட்டு. ஸோ இதுவும் அப்படிதான், ரொம்ப கீழே இருக்கும், திடீர்னு ஏறுவானுங்க, அப்புறம் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் திரும்ப ஃபிளாட்டா போவானுங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து இவனுங்களை போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பை காலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, செல் காலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம செட் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து முன்கூட்டியே கொஞ்சம் ஒரு யோசனை நமக்கு இருந்தால் மட்டும்தான் எந்த ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்றது அப்படின்ற யோசனை வரும். ஸோ எதுவுமே எனக்கு இந்த என்ன சொல்றது முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ற அந்த ஐடியாவே வேணாம்ப்பா, எனக்கு இன்னைக்கு காலையில என்ன வேணும், இன்னைக்கே தானே எனக்கு வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போகணும் அப்படின்னா இந்த லாங் பில்டப் காலையில வந்தோமா, இதுல பார்த்தோமா, இதுல எவன் நல்லா பண்றான் அப்படின்னு பார்க்கணும். அந்த எல்டிபி சேஞ்ச் பர்சன்டேஜையும் அந்த ஓஏ சேஞ்ச் பர்சன்டேஜையும் அப்படி கிளிக் பண்ணோம்னா நமக்கு பல விஷயங்கள் தெரியும். அப்போ கிளன்மார்க் டாப்ல இருக்கான், நம்ம போக வேண்டியது இங்கே நம்ம ஆர்டரே போட வேண்டாம், நேரா உள்ளே போய் ஆர்டரை போட்டு விட்டுலாம். என்ன இது ஒண்ணு. அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இதுதான் ஷார்ட் பில்டப். அதுக்கு அப்படியே தானே ஆப்போசிட். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் பிளஸ் எப்படின்னா இதுலயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அதாவது ஓல்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட நியூ இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அது எப்படி இதுல மட்டும் வந்து கான்ட்ராக்ட் அதிகமா இருக்கு ஆனா எல்டிபி கம்மியா இருக்கு அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது நான் என்ன சொன்னேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது கான்ட்ராக்ட். அது பை கான்ட்ராக்டாகவும் இருக்கலாம், செல் கான்ட்ராக்டாகவும் இருக்கலாம். இங்க வந்து அது செல் கான்ட்ராக்ட். இங்க என்ன சொல்றான் அப்படின்னா முத நாள் வித்ததை விட முந்தானத்து, அதாவது அந்த ஓல்டு ஓஏன்றது முந்தானத்து ட்ரேடிங்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நடந்த ஓப்பன் செல் கான்ட்ராக்டை விட இன்னைக்கு செல் கான்ட்ராக்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்னும் அதிகமா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் வந்து இது கீழேயே போய்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எல்டிபியும் கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லா விஷயமும் ஒட்டுக்கா இருக்கு. அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல ராகு கேது சனி பகவான் 3 ஒரே கோட்ல இருக்குன்ட்டு, அந்த மாதிரி இவன் 3, அதாவது
எந்த சைடு போனாலும் அடி வாங்குவான். அந்த மாதிரியான ஷேர்ஸ் தான் இந்த ஷார்ட் பில்டப். அப்புறம் ஏன் நாம இதுல போகணும் அப்படின்னா, நம்ம இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றது வந்து ஆக்சுவல் ஷேர்ஸ் கிடையாது. ஆக்சுவல் ஷேர்ஸை நம்ம வாங்குறது இல்லை. நம்ம என்ன வாங்குறோம்? கான்ட்ராக்டை தான் வாங்குறோம். மேல போகும்னாலும் நம்ம பெட்டிங் தான் கட்டுறோம், கீழே இறங்கும்னாலும் பெட் கட்டலாம். ஸோ ஈவன்ட்டையும் பெட் கட்டலாம். எப்படி கட்டலாம்? இது கீழே போகும், இவன் கண்டிப்பாக விழுவான், நான் விழுணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலாம். இங்க வந்து எவன் அதிகமா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு அதிகமா விழுந்திருக்கானுங்க பார்ப்போமா? ஏசியன் பெயிண்ட் அவன் தான் இருக்கிறதுலயே மோசமா விழுந்துகிட்டு இருக்கான். அப்ப ஏசியன் பெயிண்ட போய் பார்ப்போம். ஏசியன் பெயிண்டோட ஷேர்ஸ், ஏசியன் பெயிண்டோட ஃபியூச்சர்ஸ், ஏசியன் பெயிண்டோட மார்ச் ஃபியூச்சர்ஸ், ஏசியன் பெயிண்டோட ரீசெண்டான, அதாவது விழுவான்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால புட் கான்ட்ராக்டை தான் நம்ம போடணும். ஏசியன் பி வா 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 2440. இது கொஞ்சம் தள்ளி இருக்கு, நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும். இதுவே தானே கொஞ்சம் கிட்டத்துல வச்சோம்னா ரேட்டு கூட இருக்கும். இந்த இவனுங்கள்லாம் இருக்கானுங்கல்ல, இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஏன் இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த கிளன்னை தூக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும். இப்போ ஏசியன் பெயிண்ட்க்கு வந்தாச்சு. ஏசியன் பெயிண்டோட ஷேர்ஸ் தெரியுது, அதோட பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ் தெரியுது, மார்ச் ஃபியூச்சர்ஸ் தெரியுது, அதோட ஆப்ஷன்ஸ் தெரியுது, அதாவது கீழே இறங்குற ஆப்ஷன்ஸ் தெரியுது. அதுல வந்து ரொம்ப தள்ளி இப்போ வந்து 2865 போகுது, 2440 எவனும் இன்னும் கான்ட்ராக்ட்ல இல்லை. கான்ட்ராக்ட்ல இல்லாத இடத்துல போயிட்டு இந்த ஜீரோன்னு இருக்குல்ல, அதுல போயிட்டு நீங்க எதுவும் வாங்காதீங்க. அடடா நமக்கு காசு கம்மியா இருக்கே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணும்போது 10 ரூபா 10 பைசா 20 பைசா 50 பைசால நம்ம என்ட்ரி பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருவேளை கீழே இறங்கிட்டே போகுது, வித்துட்டு வெளியில வரலாம்னு நினைச்சாங்கன்னா விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. என்னைக்குமே நாம வந்து மொதல் ஆளா போயிட்டு நம்ம வாங்கக்கூடாது. நம்மலாம் வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ். பெரிய பிளேயர்ஸ் இருப்பான்ல, இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணுவானுங்கல்ல, அவங்க வாங்கணும். அவங்கள உள்ள முதல்ல போக விடணும். அவங்க போக விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம நடுவில் பூந்துக்கணும். நம்ம என்னைக்கு ஆளா போயிட்டு ஆஹா ஜீரோவில் இருக்கு நான் போய் வாங்குறேன்டா, பெருமாள் என்னது பிரசாதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மேம்பாலாம் ஓடக்கூடாது. நேரா இங்க கொஞ்சம் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த இதுல வந்து பை பார்க்கணும். இதுல எவ்வளவு இருக்கு குவான்டிட்டின்னா பாத்தீங்கன்னா 20 ரூபா 200 ரூபா. அப்ப 1 ரூபா ஏறிச்சுன்னா 200 ரூபா ப்ராஃபிட். இந்த மாதிரி இதுல வந்து வாங்கி போடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் வாங்குறதுக்கே உங்களுக்கு 100 ரூபா தான் ஆகும். நீங்க வந்து ஒரு 10ல இருந்து 100 லாட் வாங்கலாம் ஈஸியா. வாங்கி போட்டுட்டு இந்த 50 பைசான்றது ஒரு இன்னொரு 50 பைசா ஏறிச்சுன்னா உங்களுக்கு 100%. இன்னும் ஒரு 50 பைசா ஏறிச்சு அப்படின்னா இன்னும் 100%. இதோட அர்த்தம் என்ன? இது ஏன் ஏறுது, எப்ப ஏறும்? எப்ப ஏறும் அப்படின்னா இந்த ஏசியன் பெயிண்ட் வந்து மடன்னு கீழே விழுந்துகிட்டே இருந்தா இது ஏறும். ஏன்னா நம்ம என்ன கட்டியிருக்கோம், கீழே இறங்கும்னு கட்டுறோம். கீழே இறங்கும்னு ஒரு தள்ளி, அதாவது பக்கத்துல 700ல அதாவது 800ல இருக்கு, 700ல கட்டலாம் அப்படின்னா அது விலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால 700ல கட்டல, 600ல கட்டல, 500ல கட்டல, 400 சில்லறையில நம்ம கட்டுறோம். அப்படின்னா தான் 50 பைசாவுக்கு வரும், கம்மியா இருக்கும். ஸோ இதுல நம்ம உள்ள போறோம். இதுல நம்ம ஒரு 10 லாட் வாங்கி போட்டு 10 லாட் வாங்கினாலே கம்மியா தான் இருக்கு, 1000 ரூபா தான் இருக்கு.
ஒரு 1000 1000 சில்லற ஒரு 1200 இந்த இது மற்ற செலவுகள்லாம் சேர்த்து ஆகும். ஒரு 1200 உள்ள தூக்கி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான், கரெக்டா அந்த ஏசியன் பெயிண்ட் கீழே இறங்க 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 இந்த 50 பைசான்றது ₹1 ஆகும். ₹1 1.10 1.20 1.30 1.40 ஏறிக்கிட்டே போகும். ஏற 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 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் காசு, அதாவது ₹1000 போட்டிருக்கோம்ல, அது 2000 3000 4000 ஏறிக்கிட்டே போகும். ஒரு நல்ல ரேட் வந்துருச்சு அப்படின்னா டப்புன்னு வெளியில வந்துடணும். ஸோ வித்துட்டு வெளியில வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். தட்ஸ் இட், மேட்டர் ஓவர், முடிஞ்சா. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் பில்டப். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்றது, உள்ள ட்ரேட் பண்ணத்தான் தெரியும். இப்போ நானே தானே இந்த இன்ஸ்டா ஆப்ஷன் வந்தோன்னே எனக்கு நாளே புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா புரியல. அப்புறமா அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு போட்டு ட்ரேட் பண்ணி பார்த்து தப்பும் தவறுமாக இருந்து கண்டுபிடிச்சு, ஆஹா, அதுக்கப்புறமா தான் இவனுங்க என்ன சொல்ல வர்றானுங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா எப்பவுமே அப்படித்தானே, நம்ம ஒரு டெலஸ்கோப்பை எடுத்தோன்னே அப்படியே வச்சு பார்த்தோன்னே கரெக்டாக தெரிஞ்சிடுமா? அந்த டெலஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் தெரியணும்ல, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியணும்ல. இதில் இன்னும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் சொல்லி கொடுத்தது ஒரு 20 to 30% தான் இருக்கும். இன்னும் நம்ம டீப்பா உள்ள இறங்க 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 நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இறங்கணும். இறங்காம இருந்துட்டு நம்ம வந்து இதுல வந்து என்ன பேசினாலும் சரி நமக்கு புரிதல்ன்றது அளவா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கிளாஸை நான் உங்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு இதை எப்படி நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி பேசணும்னு யோசிக்கும் போது தான் இந்த ஸ்டாரு கான்ஸ்டலேஷன் எல்லாமே ஞாபகம் வந்தது. ஸோ அதை ஒட்டி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மட்டில் நீங்க உள்ள இறங்குங்க. உள்ள இறங்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உள்ள அதுக்கடுத்து என்கிட்ட டவுட் கேளுங்க, நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மேலே நீங்கள் உங்களோட டவுட் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன். நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்று கற்றுத்தரீங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு மைத்ராவோட சீனியர் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருப்பார், அவரை பிடிச்சி அதை கேட்டுருவேன். அவங்களும் புரியலை அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி இவங்க ஒரு டவுட் கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு நாம் கொஞ்சமும் தயங்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணமும் இருக்கவே கூடாது. நம்ம இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ட்ரேடிங்கில் நமக்கு ஒரு நிதானம் வரும். அந்த நிதானம் வந்து நம்மளை வந்து சரியான அளவில் ட்ரேட் பண்ண வைக்கும். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் தோத்து போகிறாங்க அப்படின்னா, யாருக்கு வந்து அந்த நிதானமும் பொறுமையும் அந்த புரிதலும் இல்லையோ அவங்க. நல்லா நீந்த தெரிஞ்சவங்களுக்கு எல்லா கடலும் ஒண்ணுதாங்க. எந்த கடல்ல தூக்கி போட்டாலும் நீந்திடுவாங்க. நம்ம ஊர்ல குற்றாலீஸ்வரன் ஒரு பையன் இருந்தான். உலகத்துல இருக்கிற எல்லா ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, அதாவது 2 நிலப்பரப்புக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி, அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அந்த ஜலசந்தி எல்லாத்தையுமே நீந்தினான். ஆனா ஒவ்வொரு கடலும் ஒரு ஒரு விதமா இருக்கும்.
ஒரு கடல் அலையே இருக்காது, இன்னொரு கடல் வந்து பயங்கர அலை இருக்கும். ஒரு கடல் வந்து தண்ணி வந்து வெது வெதுப்பா இருக்கும், இன்னொரு கடல் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கும். இந்த நார்த்தன் அமெரிக்கா லண்டன் பக்கத்துல, இந்த லண்டனுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஜலசந்தியெல்லாம் பயங்கர ஐஸ், அதெல்லாம் நீந்தி கடக்க முடியாது. ஆனா அந்த பையன் எல்லா ஜலசந்திலையும் நீந்தி கடந்தான். அது என்ன சொல்றது, அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது பயிற்சி, வேற என்ன. அதுதான் அவன் திரும்ப சொன்னது, பயிற்சி. நான் வந்து எல்லா விதமான தண்ணிலையும் நீந்தி பழகினேன். ரொம்ப ஐஸ் வாட்டர்ல நீந்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேத்த மாதிரி நீந்துறதுக்கு என்ன சொல்றது, என்னோட உடம்ப பழக்கணுன்றதுக்காக ஐஸ்லயே தானே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அதாவது அந்த டப் இருக்கும்ல, வாட்டர் டப் ஃபுல்லாத்தையுமே ஐஸை நிரப்பி அதுல வந்து மணிக்கணக்கா படுத்தே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த உடம்ப வந்து பழக்கப்படுத்துறது. ஏன்னா மணிக்கணக்கா தான் நீந்தணும். ஸோ அந்த எனர்ஜியை, அதே மாதிரி ஃபுட்டு, அந்த ஸ்கின்னுக்கான அந்த பல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே பயிற்சி எடுத்துட்டு பண்ணும்போது அந்த பையனால எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சது. இதுதாங்க நமக்கும் வேணும். நாமளும் எல்லா இடத்துலையும் நல்லா டீப்பா நாலேஜை கெயின் பண்ணிட்டு எதுல வேணாலும் இறங்கலாம். ப்ராக்டிஸ் அதுதான் திரும்ப திரும்ப நம்மளை வந்து இன்னும் ஷார்ப் ஆக்கும். தோத்துருவோம் அப்படின்னு பயந்தோம்னா நம்மளால என்ன சொல்றது, எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபட முடியாது. நம்ம கரையிலேயே நிற்க வேண்டியதுதான். கரையில நின்னா வேலைக்கே ஆகாது, காரியம் நடக்காது. கடல்ல இறங்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோடனே டபக்குன்ட்டு குதிக்கணும்னு நான் இங்கே சொல்லவே இல்லை. நான் சொல்றது என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கொஞ்சம் பணத்தை மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ல வந்து பை பண்ணி பாருங்க. அதுலயும் பெரிய ஸ்டாக்கை பை பண்ண சொல்லல, சின்ன ஸ்டாக்ஸ்ல வந்து பை பண்ணுங்க. சின்ன ஸ்டாக்ஸை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்க, அதை வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில வாங்க. அதுக்கு அடுத்து திரும்ப போங்க. ஸோ அதுல ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அதுலயே தானே மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்து வந்து பெரிய ஸ்டாக்ஸ்ல தான் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸே கிடைக்கும். இப்போ வந்து ஸ்மால் கேப்ல வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குமா, ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. எஸ்எம்இல எதுலையுமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. பெரிய ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வால்யூம் தான் இங்க விதி. அடிப்படை விதி என்னன்னா, வால்யூம்ன்றது என்ன, ட்ரேடிங், அதாவது வாங்குறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு வாங்குறாங்க, அதாவது வாங்குறவங்களோட எண்ணிக்கைன்றதை விட ஒரு நாள் நடக்கிற வர்த்தகம், ஒரு நாள் அந்த கம்பெனியோட மொத்த சக்தியில வந்து ஒரு 3%ல இருந்து 5% ஏதோ ஒன்று நடக்கணும். மார்க்கெட்ல வாங்கணும் இல்லாட்டினா விற்கணும், வாங்கணும் இல்லாட்டினா விற்கணும். அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வால்யூம். அந்த நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது மக்கள். வால்யூம்ன்றது அவங்க கையில இருக்கிற பணம். ஓகேங்களா? ஸோ பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும், மக்கள் கூடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம வந்து வாங்கணும். அப்போ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பெரிய ஷேர்ஸ்ல தான் நடக்கும். பெரிய, அதாவது லார்ஜ் கேப்லையும் கொஞ்சம் மிட் கேப்லையும் நடக்கும். ஸோ அதில் நம்ம போகணும். அதுக்கு அடுத்த லெவல் அந்த ஃபியூச்சர்ஸ் போயிட்டீங்க, கொஞ்சம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு புரிபட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ்குள்ள வாங்க. ஆப்ஷன்ஸ்லையும் திரும்ப வந்து பெருசாலாம் என்ன சொல்றது, எடுத்தோன்னா போயிட்டு நிஃப்டியில் தொபக்கடின்னு குதிக்கிறது, பேங்க் நிஃப்டியில் போயிட்டு குதிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். பேங்க் நிஃப்டிலாம் குதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல இறங்குங்க. நல்லா தெரியும், லிட்ரலா, அதாவது கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இந்த
உங்களுக்கு நான் காமிச்சேன். இன்னைக்கு நம்ம காமிச்சதை விட ஒரு அற்புதமான உதாரணம் எதுவுமே தேவையே இல்லை. இதெல்லாம் வந்து லட்டு மாதிரி எடுத்து தருது. லாங் பில்டப், ஷார்ட் பில்டப்ன்றது லட்டு மாதிரி எடுத்து தருது. இது வந்து ஒரு நாள் ஃபியூச்சர் இதை சொல்லலை, லாஸ்ட் 3 days அட்டம்ப்டை வச்சு அவன் சொல்றான். அப்போலோ ஷாப்பு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து என்ன சொல்றது, ஏசியன் பெயிண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இவெல்லாம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கான். இவன் வந்து செல்லிங் கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல பேராமீட்டர்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அவனே அள்ளி தர்றான். ஸோ அப்படி அள்ளி தர்ற அந்த ஷேர்ஸை பார்த்து அதில் நம்ம வந்து விழுகிறான்னா நம்ம புட்டில் போயிட்டு ஒரு பைய போடணும். மேலே வர்றான் அப்படின்னா காலில் வந்து ஒரு என்ட்ரியை போடணும். இது ரெண்டு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இதை விட இன்னும் நுணுக்கமா என்ன அப்படின்னா, இந்த என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து இந்த மணின்னு நான் சொல்லியிருக்கேன். அவுட் ஆஃப் த மணியில செய்யறது இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குறவங்க, இல்லாட்டினா இன்னும் கூட நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் கூட அதிகமா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து அவுட் ஆஃப் த மணியில போயிட்டு ட்ரேடிங் பண்ணணும். அது இன்னும் வந்து ஆழ்கடல், புதகுழி. அந்த புதகுழியில இன்னும் நீந்த தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அவுட் ஆஃப் த மணியில போகணும்னா அங்கே ஜெயிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும், ஆனா ஜெயிக்கிறவன் இன்னும் அதிகமா சம்பாதிப்பான். அதான் விஷயம். நான் வந்து அவுட் ஆஃப் த மணிலாம் இப்போ நான் சொல்லி கொடுக்கறதா இல்லை. ஏன்னா பல பேர் அந்த ஆசையின் உச்சத்துல இருப்பாங்க. அந்த ஆசையின் உச்சம் என்ன பண்ணும் அப்படின்னா தப்ப தூண்டி விடும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதுலயே உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இதுலயே தானே நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே அள்ளிட்டு போற மாதிரியான வழிகள் இருக்கு. பண்ணுங்க. ஸோ இத நீங்க செய்யாம விட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியாது. பல விஷயங்கள்ல வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருப்போம். நம்ம வந்து நம்மளுடைய நம்ம வேகமான அந்த செல்வ வளர்ச்சி இருக்குல்ல, நம்மளுடைய வெல்த்தோட குரோத்தோட அந்த குரோத் ரேட் இருக்குல்ல, அது வந்து குறையும். அது குறையிறதுக்கு நாமளே காரணமாக இருந்துக்கிட்டு, அதாவது நம்மளுடைய கல்லாமை அது காரணமாக இருந்துக்கிட்டு இங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம குறை சொல்லவே கூடாது. இங்க வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்கு. இவ்வளவு சொல்றியே, நீ செய்றியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நான் செய்றேன், ஆனா நான் நேரடியா செய்யல. ஏன்னா எனக்கு வந்து தொழில் அப்படின்றது ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த தொழில நான் அதிகமான நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து நான் அதற்குன்னு எங்க டீம்ல ஆள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்தா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்தா போட்டுவிடு, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்தா பண்ணிவிடு அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஓவர் த பீரியட்ல என்னோட growth அப்படின்றது ஸ்டெடியா இருக்கு. எனக்கு அது போதும். எனக்கு பெரிய பேராசை கிடையாது. அதே மாதிரி ரொம்பவும் சின்னதா சம்பாதிக்கிற ஐடியாவும் எனக்கு கிடையாது. எனக்கு தொடர்ச்சியா நல்லா சம்பாதிக்கணும், நிதானமா சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். இதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் பண்ண சொல்றேன். மைத்ரா வெல்த் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஸோ இப்படித்தான் இந்த இதெல்லாமே கிடைக்குது. பொதுவாக அந்த என்ன சொல்றது, இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் எல்லா புரோக்கரேஜ் கம்பெனிஸும் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க பெருசா பே பண்ணணும். ஸோ அதை வந்து அவங்க கஸ்டமர்ஸை தூண்டி விடணும்னு நினைக்கிறாங்கல்ல. கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ண வைக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு டெலஸ்கோப்பை கொடுத்தோம்னா அவங்க
அதை பார்ப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க, ஒரு கியூரியாசிட்டி வரும், நம்ம கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பண்றது. ஸோ இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறுவனங்கள், அதாவது ஆரம்ப நிறுவனங்கள், இல்லாட்டினா புத்தொழில் நிறுவனங்கள், புத்தொழில்னா ஸ்டார்ட் அப், இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுங்க, நிறைய கற்றுக்கோங்க. அதில் அந்த ட்ரேடிங்ஸில் அப்படியே போங்க. வெளிநாடுகளில் சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, 20-25 வயசு பசங்க சிஸ்டத்தை இப்படித்தான் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான அறிவை வந்து அவங்க காலேஜ்லேயே தானே சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை எனக்கு தெரியும். அந்த பையனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 21 தான் ஆகுது. ஏன்னா அவங்க காலேஜில் என்ட்ரி ஆகிறதே நம்ம ஊர் மாதிரி 17 வயசுலலாம் 18 வயசுலலாம் என்ட்ரி ஆகிறது இல்லை, 19 வயசுல தான் என்ட்ரி ஆகிறாங்க. 21 வயசுல தான் 3வது வருஷமே. அங்கே வந்து 4 வருஷம் டிகிரி. ஸோ அந்த பசங்க வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னா, இந்த காலேஜில் இந்த மார்க்கெட்டை பற்றி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற பையனுக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக கிளாஸ் எடுக்கிறாங்க. அவன் அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற காசை வச்சு ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்டான ஒரு ரெவன்யூவை பார்த்துக்கிட்டே அவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சே தானே க்ரோ ஆகிக்கிட்டே போகிறான். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அறிவை வளர்த்துக்கிறவங்க எந்த வயசாக இருந்தாலும் ஒரு வெல்த்து கண்டிப்பாக கிடைக்குன்றதுக்கான உதாரணம். அதைத்தான் நான் சொன்னேன். ஸோ நான் வந்து உங்களை கூட்டி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் விட்டுட்டேன். இதுக்கு அடுத்து நீந்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எவ்வளோ நீங்கள் அதில் கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான க்ரோத் அப்படின்றது உண்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த செஷனை முடிச்சிடுவோம். ஏன்னா இந்த செஷன் ஒரு பெரிய சைக்கிள், கிட்டத்தட்ட ஒரு 8 வாரமாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதாவது 8 வாரம்னு சொல்ல முடியாது, 8 நாட்களா. ஆனால் தொடர்ச்சியாக இல்லாமல் வாரத்துக்கு 2 நாள்ன்ற மாதிரி நடக்கிற இந்த செஷன் இன்னையோட இந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் முடியுது. இதுக்கு அடுத்து வர்ற புதன்லேருந்து ஒரு புது பேட்ச்சு வர்றாங்க. ஸோ அந்த பேட்சோட நீங்கள் சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் பண்ணுங்கள். நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் இப்போ சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு புக்குங்க, அந்த புக்கில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 1.01% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரோத் வச்சிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இன்னைக்கு கற்றுக்க வேண்டியதில் ஒரு 1% ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் பெருசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரே நாளையில் எல்லாத்தையுமே நீச்சலை கற்றுக்கணும்னு நினைக்கிறத விட, ஒரே நாளையில் வந்து ஆழ்கடலில் வந்து அப்படி மூழ்கி முத்தெடுக்கணும்னு நினைக்கிறத விட, ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்றான். முத நாள் நீச்சல் அடிக்க போறீங்களா, கொஞ்சம் அப்படியே தானே கொஞ்சமாக ஒரு இடுப்பு உயரத்துக்கு நீச்சல் அடிங்க. 2வது நாள் கொஞ்சம் மேலே போய் கழுத்து அளவுக்கு நீச்சல் அடிங்க. 3வது நாள் இன்னும் கூட கொஞ்சம் மூக்களவுக்கு நீச்சல் அடிங்க. அப்புறம் 4வது நாள் அப்படியே கொஞ்சம் கால் அப்படியே தானே தலை தட்டுற அளவுக்கு, இப்படியே தானே போய்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் நீச்சல் குளத்துல இருந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஏரியில நீந்துங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன கடல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு மொமெண்ட்ல நீந்துங்க. அதுக்கு அடுத்து அந்த கடல்ல இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா போங்க. அதுக்கு அடுத்து ஸ்கியூபா டைவிங் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து இன்னும் ஆழமா போங்க, இன்னும் மூச்சு பயிற்சி இருங்க. இப்படி சொல்றான். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னா, வருஷம் 365 நாளும் இப்படி கன்சிஸ்டண்டா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க முத நாள் ஆரம்பிச்சதை விட கிட்டத்தட்ட 37 மடங்கு வளர்ந்துருப்பீங்க. அதாவது 3700% வளர்ச்சி இருந்திருக்கும் அப்படின்றான். அதே மாதிரி இதை வந்து உங்களுடைய வெல்த்லையும் அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்றான். வெல்த்
முதல் நாள் ₹1 சம்பாதிங்க. 2வது நாள் அதுலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் ₹2, ₹3, ₹4 இப்படிதான் அவன் சொல்றான். அதுக்கு அடுத்து எங்க போய் நிப்பாட்டுறான் அப்படின்னா 37 மடங்கு வரும்போது கிட்டத்தட்ட 3,70,000 அளவுக்கு வந்துருக்கு. இதுதான் அவன் சொல்ற தியரி. இந்த தியரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்றேன். நீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நீங்க 4 பேருக்கு சொல்லித்தர அளவுக்கு வளர்ந்துருப்பீங்க. மற்றவங்களுக்கு சொல்லித்தரது இருக்கட்டும், உங்க அக்கௌண்ட்ல வெல்த் இருக்குல்ல, பல மடங்கு இருக்கும். 37 மடங்கு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத நீ யோசிச்சு பாருங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன விஷயத்த கற்றுக்கோங்க மார்க்கெட்ல. ஸோ அது 3700% உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். நண்பர்களே, இந்த அளவில் இந்த பயிற்சி, அதாவது இந்த பேட்ச் முடியுது. அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க போது உங்களுடைய நண்பர்கள் இல்லை நீங்களே இன்னொரு தடவை கற்றுக்கணும்னு நினைச்சாலும் வாங்க. இது ஒன்று. அடுத்து நீங்கள் தான் நிறைய ட்ரை பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு பெரிய கடலில் ஒரு தலையளவுக்கு, அதாவது முங்குற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நீந்துறதுக்கான பல விஷயங்களை நீங்கள் இறங்கினா தான் உங்களுக்கே தெரியும். அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை எங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு அதை நாங்கள் சொல்கிறோம். சில சந்தேகங்கள் எங்களுக்கும் மீறி பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் வழியாக நாங்களும் கற்றுக்குறோம். அவ்வளோதான். ஸோ நம்ம சேர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி இதோட உங்களோட இது முடியல, அடுத்துமே எங்களுடைய டீம்ல இருந்து அடுத்தடுத்த என்ன சொல்றது சந்திப்புகளுக்கு உங்களுக்கு இன்விடேஷனும் வரும். அதே மாதிரி எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கால்ஸ் இருக்கு இல்லையா, இதை வாங்குங்க, இதை விங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நன்றி நண்பர்களே.